வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சுவையான கணவாய் மீன் கிரேவி. மற்ற மீன் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான மீன். நான் ஒரு 1/2 கிலோ கணவாய் மீன் வாங்கி நல்லா கழுவி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் முதல்ல எடுத்தோன்னா கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு பிழிஞ்சு விட்டுறேன். லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இது இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் போட்டு பிசைஞ்சு வைக்கிறதுக்குன்னா அந்த ஒரு வீச்சை வாடை அடிக்காமல் இருக்கும். நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் மூடி போட்டு வச்சுருப்போம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அது சூடானோன்னே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை கலக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடணும். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 பச்சை மிளகா. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினோன்னா ஒரு தக்காளி, இன்னும் 2 தக்காளி இந்த இதில் சேர்த்துருக்கேன் டிஷ்ஷில். அது ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. கொஞ்சம் கிரேவி வேணும், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாக்கள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் வந்து மீனில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஊறிட்டுருக்கு. அதனால் இதில் 1/2 டீஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன். கொஞ்சம் நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். தாளிக்கும் போது பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டோம்னா கரம் மசாலா தேவையில்லை. அதில் தாளிக்கும் போது அது வேணாம், பொடியாக போட்டுக்கலாமே அப்படின்னு தான் அது தாளிக்கும் போது நான் போடலை. போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஒரு வதக்கி விட்டுடலாம், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கறனால இந்த மசாலாவுக்கு அளவாக நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற இந்த டைமில் நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் மீனில் போட்டிருக்கறனால நான் வந்து அந்த மசாலாவில் நான் போடலை. இப்படி ஏற்கனவே உப்பு புளிப்பு காரமெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சு நம்ம சமைக்கும்போது கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த கணவாய் மீன் வந்து இறால் மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இதை நம்ம வேக வச்சோம்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால இதை நல்லா மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக வைக்கணும். ஏன்னா இந்த மீன் வேகும்போது வந்து தண்ணி விட்டு தான் வேகும். இப்போ எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கணவாய் மீனை நம்ம பக்கத்திலே இருந்து பக்குவமாக சமைச்சா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். விட்டுட்டு எந்த பக்கமும் போக முடியாது. இப்போ 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன், இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கும்போது நம்ம தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்ற முடியாது. நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை அப்படியே நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு பரட்டி விட்டு எடுத்தோம்னா சாதத்துக்கு அப்படியே தனித்தனியாக இருக்கும், மசாலாவோட தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் வைக்கிறேன். நல்லா அந்த கொதி வரட்டும் அந்த தண்ணி ஊற்றுனது. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும்.
கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே அப்படியே தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்து பரிமாறலாம். ஒரு நல்ல சூப்பரான சுவையான கனவா மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த கனவா மீன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.